அனைவர்கள் மீதும் இறைவனின் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. நம்ம இந்த வகுப்பின் மூலம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளால் நம்முடைய இந்த உலுல் அல்பாபுடைய அகாடமி உஸ்தாத் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. வாய்ஸ் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் செக் பண்ணுங்க. வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேட்கலையா? இல்லைங்க உஸ்தாத், உங்க வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குது. அவங்க அஜித்துங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய உலுல் அல்பாபினுடைய அகாடமியுடைய 2வது வருடத்தில் 2ஆம் கட்டமாக இந்த மார்க்க கல்வி வந்து நம்ம என்ன செய்யணும், பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். 44 மாணவிகள் கலந்துருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய முதல் வகுப்பு தாமதமாயிருச்சு, மன்னிக்கணும். நீங்க ரொம்ப நேரம் வகுப்புக்காண்டி காத்திருந்தீங்க. ரொம்ப நேரம் நீங்க எனக்காக காத்திருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய கல்வியினுடைய ஆர்வம் அல்லாஹ் அதனுடைய கூலியை வந்து இந்த இம்மையிலும் மறுமை எட்டிப்பா தரட்டும். ஆக்சுவலி இன்னைக்கு தொழுகை கொஞ்சம் லேட்டா வந்ததுனால தொழுகிட்டு வரதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம டைமிங் வந்து சரியா அமைச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள் வரும் பொழுது வகுப்புகள் நம்ம என்ன செஞ்சிருவோம், சரியான முறையில் அமைச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, இப்ப என்னுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானே? என்னுடைய சப்ஜெக்ட் என்ன எல்லாரும் தெரியும் இல்லையா? தெரியும் உஸ்தாத். அக்கீதா தானே? அதாவது நான் வந்து கிளாஸ் என்னுடைய கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து குரூப்ல மெசேஜ் போடணும். அதாவது நம்ம ஜூம்ல வந்து நீங்க என்ன செய்யணும், மெசேஜ் வந்து நீங்க போடணும். ஏதாவது ஒரு சிம்பிள், நான் இருக்கிறேன், நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற சிம்பிளை நீங்க போட்டா தான் நீங்க கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி செய்தி என்ன நினைச்சு மட்டும் கொடுக்க முடியும். ஓகேவா? சரி, என்னுடைய சப்ஜெக்ட் வந்து அக்கீதா. அக்கீதாவை பொறுத்தவரை அப்படி சொன்னா, அக்கீதாவை பொறுத்தவரை அல்லாஹ்வை பற்றி படிப்பதுதான் என்னுடைய பாடம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் என்னுடைய பாடம். இப்போ இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு மார்க்க கல்வி என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கு அப்படி சொன்னா, சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாம், அல்லாஹ்னா யாரு, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, மலக்குமார்கள்னா யாரு, வேதங்கள்னா என்ன, விதினா என்ன, மறுமைனா என்ன, இது பற்றியான செய்திகள் நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். சிறு பிராயத்துல நமக்கு என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக் கொடுக்கறது வழக்கம். அது நமக்கும் தெரியும். ஆனா என்னுடைய சப்ஜெக்டை பொறுத்து, நம்ம இப்ப படிக்க போற பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு சப்ஜெக்ட் நாங்க முடிச்சிட்டோம், நாங்க இஸ்லாத்தினுடைய செய்திகளை வந்து இந்த நூல்களை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், படிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்துல என்னோட வகுப்பு இருக்காது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, உண்மையிலேயே என்னுடைய அக்கீதாவை பொறுத்தவரை நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை பொறுத்தவரை என்னன்னா, உணர்வுபூர்வமாக உள்ளார்ந்த ஒரு எண்ணத்தோடு
இஹ்லாஸோட அதை நீங்க படிக்கிற பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கணும். அந்த எண்ணத்துல நீங்க படிக்கணும். இத அல்லாஹ்வை பத்தி நான் படிக்கிறேன் அப்படி சொன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அப்படித்தான் நீங்க இந்த பாடத்தை நீங்க எடுக்கணும். நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு புத்தகத்தை முடிச்சிட்டேன், நாங்கள் ஈமானுடைய அர்கான்களை படிச்சிட்டோம், இஸ்லாத்தினுடைய தூண்களை படிச்சிட்டோம். இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்துடைய தூண்கள் என்ன, ஈமான் என்றால் என்ன, ஈமானுடைய தூண்கள் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று சொல்வதை காட்டிலும் கூட அதுபடி என்னுடைய வாழ்க்கையில செயல்பாடு இருக்குதா அப்படிங்கிற எண்ணத்துல இந்த கோர்ஸை நம்ம என்ன செய்யணும், அந்த என்னுடைய வகுப்பு நீங்க என்ன செய்யணும் கவனிக்கணும். இதான் முக்கியமான விஷயம். இந்த செய்தி வந்து நான் ஏன் முன்கூட்டி முதலாவது நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே அல்லாஹ்வை தெரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை தெரியாத யாருமே கிடையாது. முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களா இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை தெரிந்தவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனால் உண்மையிலேயே அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில், இறைவன் சொன்ன அந்த ரீதியில வாழ்க்கையும் அவன் விருப்பப்படுகின்ற அந்த ரீதியிலையும் அவனை பயந்து வாழக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கிறோமான்னு கேட்டா, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட அந்த பயமும் அந்த அச்சம் என்ன செய்யல இல்ல அப்படிங்கிறதா. அப்பா அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு என்ன செய்யப்படல இல்ல. அப்படியான ரீதியில் அல்லாஹ்வை என்ன செய்யல கற்றுக்கொள்ளல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அந்த அரபு உலகத்துல அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு சொல்லுகிற பொழுது அவங்களோட உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்தியது நல்லா விளங்கிக்கணும். இதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை பற்றி சொன்ன உடனேயுமே அந்த சஹாபாக்குடைய உள்ளங்களிலும் அந்த சஹாபிய பெண்மணிகளுடைய உள்ளங்களிலும் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி என்பது வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதே அல்லாஹ்வை பற்றியும் அதே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு அந்த அச்ச உணர்வும் அந்த கவலையும் நமக்கு இருக்குதான்னு கேட்டா இன்னைக்கு இல்ல. அப்ப வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்ட அந்த விதம் வேறு, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது வேறு. நல்லா விளங்கிக்கும். அல்லாஹ் ஒருவன் தான். அவர்கள் எப்படி உணர்வுபூர்வமாக உள்ளார்ந்து ஒரு உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதலும் இன்றைக்கு அதே அல்லாஹ்வை இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி புரிந்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க காலத்துல அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க எடுத்து பாருங்க. மார்க்கத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள்ல ஒரே ஒரு கஷ்டத்தை பற்றி நான் சொல்றேன். கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அவங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மர் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள நீங்க பலரை எடுத்து பாருங்க. இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா விளங்கிக்கோங்க. இவங்க எல்லாருமே இஸ்லாத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி கஷ்டங்களையும் துன்பங்கள் என்ன செய்யப்பட்டாங்க அனுபவிச்சாங்க. எல்லாருமே வந்து கஷ்டங்களை அதை வந்து என்ன சொல்றது அல்லாஹ்வுக்காக அந்த கஷ்டங்களை அப்படியே என்ன செஞ்சாங்க பொறுத்து கொண்டாங்க. அப்ப இந்த பொறுத்து கொள்ளுதல் அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி அவங்களுக்கு வந்தது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அவங்க அல்லாஹ்வை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்களால அந்த உலகத்தில பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலிமையும் ஆற்றலும் இருந்தது. இன்றைக்கு அதே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகம் தான், அதே அல்லாஹ்வை மனப்பூர்வமாக நம்பிக்கை கொண்ட சமூகம் தான். வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, உணவளிக்கிறது யாரு, பாதுகாக்கிறது யாருன்னு கேட்டா அல்லாஹ் 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 என்று வாயில் நம்முடைய எதுக்கெடுத்தாலும் அல்லாஹ்ங்கிற வார்த்தை நமக்கு வாயில வருது. ஆனால் அந்த அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பும் அந்த அச்சம் பயமும் நமக்கு இருக்குதான்னு கேட்டா பெரும்பான்மை இல்ல. அப்போ என்ன காரணம் இதுக்கு எங்க தேடி போய் பார்த்த அப்படி சொன்னா அக்கீதா விஷயத்துல அல்லாஹ்வை பற்றி படிக்கிற விஷயத்துல மக்கள்கிட்ட என்ன இல்ல சரியான புரிதல் இல்ல. அல்லாஹ்வை பற்றியான சரியான புரிதலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த அம்சங்கள் எப்படி எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற
அந்த கல்வி, போதுமான கல்வி நம்ம இடத்துல இல்லாதனாலதான் இப்படி நம்ம சமூகத்துல ஒரு பின்தங்கிய ஒரு நிலையை நம்மளால நினைச்சு பார்க்க முடியும். இப்ப நம்முடைய அக்கீதா பொறுத்தவரைக்கும் இப்ப அல்லாஹ் பத்தி படிக்கிற முதல் கட்டமா சொல்றது காரணம் இதான். அப்ப அல்லாஹ் பத்தி படிக்கிற பொழுது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு கவலையும் ஒரு அச்சமும் வரணும், ஒரு பயம் வர வேண்டும். இதான் முதல் விஷயம். நல்ல விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வை பத்தி படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்துல கவலையும் அச்சமும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க முதல்ல விளங்கிக்கிறோம். வெறுமனையாக இந்த பாடத்தை படிச்சுட்டு போறோம், நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா படிக்கிறோம், ஒவ்வொரு சப்ஜெக்டா மனப்பாடம் பண்றதெல்லாம் இருக்காது. படிக்கிற பொழுது என்னுள் ஏற்பட்ட மாற்றம் என்ன? கல்வியினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அது உள்ளத்துல ஒரு மாற்றத்தை தரணும். அதான் கல்வி. புரியுதா உங்களுக்கு? அதுல முதலாவது விஷயம் அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய கல்வியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை பத்தி பேசுகிற பொழுது அது உள்ளுக்குள்ள ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னாடி வந்த நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பற்றி பேசுகிற பொழுது எப்படி அவங்களுடைய உள்ளத்துல தாக்கமும் மாற்றமும் வந்ததோ அதே போல என்னுடைய உள்ளத்துல மாற்றம் தாக்கம் வரணும் அல்லாஹ் பத்தி பேசுகிற பொழுது. இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேட்கணும். அல்லாஹ் பத்தி பேசுகிற பொழுது என் உள்ளங்கள் நடுங்கிறதா, என் கண்களில் கண்ணீர் வருகிறதாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். பின்ன அக்கீதா படிச்சு ஒரு புரோஜனம் கிடையாது. ஆனா நான் படிச்சுட்டேன், அக்கீதா படிச்சுட்டேன், அல்லாஹ் பத்தி நான் படிச்சுட்டேன், அது ரசூலை பத்தி படிச்சுட்டேன், அல்லாஹ்வுடைய வேதங்களை பத்தி படிச்சுட்டேன், கேட்டா தெரியும் எனக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியும். ஆனா அல்லாஹ் பத்தி பேசுகிற பொழுதும் அவனை பற்றி சொல்லுகிற பொழுதும் என்னுடைய உள்ளம், என்னுடைய கண்கள் ஏதாவது ஏற்படுதான்னு கேட்டா எந்த மாற்றமும் இல்ல. அப்படியே கடந்து போறோம். நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம படிக்கிறது. அல்லாஹ்வை பத்தி முழுமையாக தெரிஞ்சு கொள்வதற்காக தான் நம்ம இந்த பாடத்தை படிக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், சுபஹானல்லாஹ், உண்மையான வேதங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாத்திற்கு முன்னாடி கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க. அந்த கிறிஸ்துவர்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையான இறைவன் யார், உண்மையான இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்ன என்பதை தேடுவதற்கு ஆவலோடு இருந்த மக்கள் அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதி காண்பிச்சு அப்படி சொன்னா மத குருமார்கள் எல்லாம் நினைச்சுவாங்க, கண்ணீர் விட்டு வடிப்பாங்க. அப்ப அந்த கண்ணீர் எதனால வந்தது? அல்லாஹ் பத்தி சொல்லும் போதுதான். நான் என்னுடைய வயது இன்னைக்கு 30 வயது ஆகிவிட்டது, 25 வயசு ஆயிருச்சு, 20 வயசு ஆயிருச்சு, 18 வயசு ஆயிருச்சு, 15 வயசு ஆயிருச்சு, 10 வயசு ஆயிருச்சு. ஆனா இருந்தாலும் அல்லாஹ் பத்தி பேசுகிற பொழுது அந்த உணர்வு, அல்லாஹ் பத்தி பேசுகிற பொழுது அந்த உள்ள அச்சம், அல்லாஹ் பத்தி பேசுகிற பொழுது அந்த பயமும் அந்த கவலையும் அந்த நடுக்கமும் ஏன் வரல அப்படி சொன்னா ஒரு விஷயம் தான். அப்ப நம்ம இன்னும் அல்லாஹ் இடத்துல சரியா புரிஞ்சுக்கலாம் அர்த்தம். அப்ப நம்ம அல்லாஹ்வை சரியா புரியணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இந்த பாடம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்கீதா பொறுத்தவரை நம்முடைய அக்கீதாவில் இன்ஷா அல்லாஹ் முழுக்க அல்லாஹ் பத்தி நம்ம நினைச்சு படிக்க இருக்கிறோம். ஏன்னா முதலாவது நீங்க எடுத்து பாத்தீங்க சொன்னா என்னுடைய சப்ஜெக்ட்ல முதலாவது விஷயம் அல்லாஹ் பத்தி இருக்கும். குர்ஆனுடைய முதல் வசனத்தை கொண்டு இந்த பாடத்தினுடைய அறிமுகத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். என்னன்னா என்னுடைய பாடத்தினுடைய அறிமுகம் இதுதான். அதாவது குர்ஆனுடைய முதல் கட்டளை, அல்லாஹ் நபி அவர்களுக்கு இட்ட கட்டளையுடைய முதல் கட்டளை எல்லாருக்கும் மனப்பாடம் செஞ்ச வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நபியே நீங்க என்ன செய்யுங்க, உம்மை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக. அப்ப இதுதான் முதலாவது விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா முதலாவது படிக்க சொல்றான், ஓத சொல்றான். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ, யாரு பேரை சொல்லி, யார சொல்லி படிக்க சொல்றான்னா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி படிக்க சொல்றான். அல்லதி ஹலக், அவன் தான் உங்களை படைத்தான். முதலாவது படைத்தவனை பற்றியான இல்மு எனக்கு இருக்கணும், படைத்தவனை பற்றியான அறிவு எனக்கு இருக்கணும். படைத்தவனை பற்றியான அறிவுதான் முதன்மையான அறிவு. அதான் இஸ்லாத்தினுடைய முதல் அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது தெரியாம மத்ததை பற்றி படிப்பது என்பது கூடாது சொல்லல. மத்ததெல்லாம் அது இரண்டாவது பட்சம் தான். முதலாவது படிக்கிறது அல்லாஹ்வை பத்தி படிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை பத்தி படிக்கிறது. அல்லாஹ் பத்தி படிக்கிறது என்ன? அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் குதரத் என்ன, அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன, இப்படியான்னு கேட்டா இதையும் தாண்டி உணர்வு பூர்வமாக படிக்கிறது தான் அல்லாஹ் பத்தி படிக்கிறது. முதல்ல விளங்கிக்கும். இன்னைக்கு என் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கை சேதம் என்னன்னா, இதற்காக என்ன செய்யப்படுறது இல்ல, நேரத்தை ஒதுக்கி படிக்கிறது இல்ல. அல்லாஹ் பத்தி படிக்கிறதுக்காக நேரங்களையும் காலத்தை என்ன செய்ய ஒதுக்குறது இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இன்னைக்கு நம்ம ஒரு 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 கூட்டத்தல்ல உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் இந்த அகாடமியின் மூலமாக. அப்ப நம்ம முதல்ல அல்லாஹ் பத்தி தான் முதல்ல படிக்க போறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த அல்லாஹ்வை எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய சப்ஜெக்ட். நான் ஒவ்வொன்று படிப்படியா நினைச்சு இன்ஷா அல்லாஹ் கொண்டு போவேன். அதே அந்த அல்லாஹ்வை எப்படி மற்றவர்களுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லணும், அதற்கும் இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஒரு உறுதுணையாக நிச்சயம் இருக்கும். அல்லாஹ்வை என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று. இன்னொன்னு, அதே அல்லாஹ்வை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன செய்யப்படும், இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஒன்று, என்னால் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று. இன்னொன்னு, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த வகுப்பு நிச்சயம் இருக்கும். இப்ப நானுமே எடுத்துட்டாலுமே கூட எனக்கும் இது ஒரு பயிற்சி தான், எனக்கும் இது ஒரு ஒரு வகுப்பு தான். ஓகேவா? நானும் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நான் புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதை இந்த வகுப்பின் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கும் இந்த வகுப்பின் மூலமாக நான் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நான் புரிந்து வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதுல அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அப்ப அவனுடைய ஆற்றல் எப்போ அவனை பற்றி படிக்கிற போலதான் அவனுடைய ஆற்றல் நமக்கு என்ன செய்யும் தெரிய வரும். அப்ப அல்லாஹ்வுக்கு எனக்குள்ள தொடர்பு இந்த எப்படி இருக்குது இந்த உலகத்துல நல்லா விளங்கிக்கோ. அல்லாஹ்வுக்கு எனக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது, அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது என்பதை பற்றி இந்த வகுப்புல உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல இதை வந்து நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு 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 என்ன சொல்றது ஒரு உதவியாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இந்த வகுப்பு நீங்க படிக்கும் பொழுது. மத்தவங்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, சஹாபாக்கள் நீங்க எடுத்துக்கோங்களேன். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். நீங்க இந்த வகுப்புல பெரும்பாலும் இந்த வகுப்புல ஒரு 20 வயசு தாண்டியவர் தான் நீங்க இருப்பீங்க. ஒரு 20 வயசு தாண்டி இருக்கக்கூடிய நிலையில தான் நீங்க இந்த வகுப்புல கலந்துருப்பீங்க. சஹாபாக்களா இருக்கட்டும், சஹாபிய பெண்மணிகளாக இருக்கட்டும், இஸ்லாத்தை ஏற்ற அடுத்த கட்டத்துல நினைச்ச இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நல்லா விளங்கிக்கும். இஸ்லாத்தை ஏற்ற அடுத்த கட்டம் இஸ்லாத்தை நினைச்சாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி அது முடிஞ்சிச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு பயணம் நல்லா விளங்கிக்கோங்க. ஹஜ்ஜி உம்ராவுடைய டயத்துல வந்து மக்காவுக்கு வந்து நினைச்சுவாங்க பல ஊர்கள்ல பல நாடுகள் வந்து நினைச்சுவாங்க ஹஜ்ஜி பண்றதுக்காண்டி வருவாங்க. அப்படி வருகிற பொழுது ஒரே ஒரு சஹாபி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, அவர் வர்றாரு. அவர் ஹஜ்ஜி பண்ணும் பொழுது மக்கத்து குறைஷிகள் காஃபிர்கள் எல்லாம் அவரை தடுத்து நிறுத்துறாங்க. அவர் வந்து யமன் நாட்டினுடைய ஒரு 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 பகுதியினுடைய ஒரு ஆளுநராக இருக்கிறார், ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அவர். அவர் வந்து இந்த மக்கத்து குறைஷிகள் காஃபிர்கள் தடுத்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு நீங்க இந்த வழியா போகாதீங்க, இந்த வழியில முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் புதிதாக ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு கொள்கையும் மக்காவில விதைத்து கொண்டிருக்கிறார், நீங்க போனீங்கன்னா நினைச்சாரு அவர் உங்களுடைய மனதை மாத்திருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அவரை தடுக்கிறாங்க. உடனே இவருக்கு ஆச்சரியம், என்னடா சரி ரைட் ஓகே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த வழியா போகாம வேற வழியா போறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அந்த வழியா போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காதுகளை பஞ்சு வச்சுட்டு போறாரு. பஞ்சு வச்சுட்டு போகும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க தன்னுடைய தோழர்களோடு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் லேசா காது கொடுத்து கேட்கிறாரு. ஆனா முழுசா கேட்க லேசா கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அவர் உள்ளுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. உடனே அப்படியே அந்த இடத்த கடந்து அப்படியே போயிட்டாரு. கடந்து போனதுக்கு அப்புறம் ஹஜ்ஜி அவர் வந்த கடமை நிறைவேற்றிட்டு ஊருக்கு போயிட்டாரு. தன்னுடைய ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய வேலையாளர் ஒருத்தர் கூப்பிட்டுங்க, வா நீ மக்காவுக்கு போ, அங்க முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு புதிய ஒரு சித்தாந்தத்தை கொள்கையை விதைக்கிற மாதிரியான செய்திகள் அங்க பரவி கொண்டிருக்கிறது, என்ன மாதிரி சித்தாந்தத்தை விதைக்கிறாரு பாரு, என்ன மாதிரி கொள்கையை சொல்றாருன்னு சொல்லி என்ன செய்றாரு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் தன்னுடைய வேலையாளர் ஒருத்தனை. அவரு வர்றாரு, வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் தங்கி செய்திகள் எல்லாம் ஒரு வழியா கலெக்ட் பண்ணி என்ன செய்றாரு எடுத்துட்டு திருப்பி தன்னுடைய ஊருக்கு போய் தன்னுடைய தலைவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி முகமது ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் அல்லாஹ் ஒருவர் தான், அவனை தான் வணங்கணுமா, வேற எதையும் வணங்கக்கூடாதான், இப்படி எல்லாம் அவருடைய மக்கள், அவரோடு அவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்ப ஏழ்மையான மக்கள், கஷ்டமான மக்கள், அவரோடு இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான மக்கள் தான். அவர் சொல்லக்கூடிய கொள்கை வந்து மக்கத்து குறைச்சிகளை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல, அவர் மேல ஒரு வெறுப்போடும் என்ன சொல்றது ஒரு கோபத்தோடு என்ன செய்யல இருக்கிறாங்க, அவரை பார்த்தா கொன்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாசம் சேகரித்த தகவல் நினைச்சாரு அவர்கிட்ட சொல்றாரு. அவரு என்ன பண்றாருன்னா போதுமான செய்தி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, எனக்கு போதுமான செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய யமன் தேசத்துல இருந்து நடந்தே வர்றாரு மக்காவுக்கு. இதான் முக்கியமான விஷயம், கவனிக்கும். நீங்க இன்னைக்கு நீங்க வந்து
ஒரு மார்க்கத்திற்காக நம்ம 1/2 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டம், சிரமம் எவ்வளவு பெரிய சிரமம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும், இப்படித்தானே? ஒரு மார்க்கத்திற்காண்டி ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குவதற்கு நம்ம படுற கஷ்டம் இருக்குதே சொல்ல முடியாது. அது 1 மணி நேரம் நீங்க மார்க்கத்தை ஒதுக்கி இருக்கிறீங்களா, பெரிய கஷ்டம். அந்த 1 மணி நேரமும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸோட அந்த வகுப்புல நம்ம முழு கவனத்தோடு உட்கார்ந்து படிக்கிறோம்னு கேட்டா ரொம்ப குறைவுதான். நம்மள ஒவ்வொருத்தரும் மனசாட்சி விட்டு கேட்கணும். இந்த 1 மணி நேரம் என்னால் முழுமையாக நான் வந்து வகுப்புல என்னால கலந்து கொள்ள முடியுமான்னு பார்த்தா பெரிய சிரமம் தான் அது. ஏதாவது வேலை, அது இது, அந்த சிந்தனை, இந்த சிந்தனை, அந்த ஒர்க், இந்த ஒர்க், அப்படி இப்படி அப்படி இப்படி போட்டு எப்படியாவது என்னச்சிருவான் ஷைத்தான் ஏதாவது ஒரு கவனத்துல போட்டு நம்மளை கொண்டு போயிருவான். பாருங்க, இந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா யமன் தேசத்துல நடந்தே வர்றாரு மக்காங்கிற தேசத்துக்கு, மக்கா நகரத்துக்கு. மக்காவுக்கு வர்றாரு. முஹம்மதை நேரில் பார்க்காமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்க்காம அவங்க என்னெல்லாம் சொல்றாருங்கிறது அப்படியே பாக்குறாரு. தெரியாம, அவருக்கு தெரியாமலே வாட்ச் பண்றாரு. மக்காவுல தங்கி வாட்ச் பண்றாரு. வாட்ச் பண்ணதுல அவருக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது. யமன் தேசத்திலிருந்து வந்த ஒருவர் முஹம்மது நபி அவர்களை அவருக்கே தெரியாமல் அவர் வாட்ச் பண்ணி அவர் சொல்லக்கூடிய கொள்கை என்ன, அவர் எதை போதிக்கிறார், யாரை பற்றி யாரை நோக்கி மக்களை அழைக்கிறார் என்பதை மறைமுகமாக இருந்து கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு ஒரு நாள் இரவில் மக்கா காபாவில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க, காபாவுக்கு தொழுவதற்காண்டி வர்றாங்க. வருகிற பொழுது இந்த சஹாபி இவர் என்ன செய்றாருன்னா, எந்திரிச்சு போய் நடு இரவு நேரத்துல எந்திரிச்சு போய் என்ன செய்யறாருன்னா கை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படிங்கிறாரு. இரவு நேரத்துல நடு இரவு தனியாக வந்து ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கை கொடுக்கிறாரு, சலாம் சொல்றாரு. சலாம் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிறாரு. ஸலாத் ஏற்பதற்கு முன்னாடி சலாத் எப்படி சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனேமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நீங்க யார் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்ற அப்பதான் அவர் தன்னுடைய பேரை சொல்றாரு. ஆனா அபூதர் அல் கிஃபார் அப்படிங்கிறாங்க. அபூதர் அல் கிஃபார், நான் தான் அபூதர், நான் கிஃபார்ங்கிற குலத்தை சார்ந்தவன். என்னுடைய பெயர் வந்து என்னுடைய சிறப்பு பெயர் வந்து ஜுந்து பின் ஜுனாதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறான். ஜுந்து பின் ஜுனாதர் அவருடைய பெயர். இந்த பெயரை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஒரு நடுங்கிருச்சு. ஒரு நடு இரவு ஒருத்தர் வந்து கை கொடுக்கிறாரு. அபூதர் அல் கிஃபார்னு சொன்ன உடனேயுமே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உள்ளத்துல ஒரு 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 என்ன சொல்ற ஒரு கவலை. அபூபக்கர் சித்திக் அப்படியே ஆடி நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கிஃபார் அப்படின்னு சொன்னா கொள்ளை கூட்டம் அர்த்தம். கிஃபாருடைய குலத்தை சார்ந்தவர், அதிலும் அபூதர் சொன்னா அந்த கூட்டத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறது அர்த்தம். அபூதர் அப்படின்னா அந்த கூட்டத்தினுடைய தலைவர், கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர். நடு இரவு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அத சந்தோஷத்தோட நினைச்சு வரவேற்க முடியுமா? இல்ல, அத ஒரு கவலையோட அச்சத்தோட நினைச்சுறாங்க கை கொடுக்குறாங்க. உடனே கையை தட்டி விட்டாங்க அபூபக்கர். அல்லாஹ்வுடைய தூதர் கை கொடுத்திருக்கிறாங்க, அந்த கையை தட்டி விட்டுட்டு உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறான். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நல்லா விளங்கிக்கோங்க, ரொம்ப விஷயம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை கவனிக்கணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னார், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிக்கல, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில கலந்துக்கல, அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாம அல்லாஹ்வை வாட்ச் பண்ணி அல்லாஹ்வை அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொன்ன அடுத்த கட்டமே என்ன களிமா சொல்றாரு. சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசெல்லாம் சந்தோஷம். சொல்லிவிட்டு சொல்றார், நான் 1 மாத காலம் உங்களுக்கு தெரியாமல் நினைச்சிருக்கேன், நான் உங்களை கவனித்தேன். உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு கிடைச்ச இந்த இஸ்லாம், எனக்கு கிடைச்ச இந்த செய்தி இன்றைய இந்த அரபு உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு, நாளை காலை எல்லாருடைய காதுகளுக்கு விழுகிற மாதிரி நான் நினைச்சு நான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு போறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம் அபூதரே, இப்ப எது நீங்க செய்யாதீங்க, நிலைமை மோசமாக இருக்கிறது. இப்போது பேசினால் அவர்களால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஏதாவது துன்புறுத்தலோ நோவினைகளோ உங்களுக்கு ஏற்படும். அதான் நீங்க என்ன செய்யாதீங்க, அது செய்யாதீங்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கிடைத்த, நான் அறிந்த, நான் புரிந்த இந்த விஷயத்தை அல்லாஹ்வை நான் அந்த அரபுலகத்து மக்களுக்கு நினைச்சு நான் சொல்லியே தீர்வேன்னு சொல்லி நினைச்சாரு போறார். ஒரு வைராக்கியத்தோடு போறார். சுப்ஹானல்லாஹ். நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு இரவு தான், நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு இரவு, ஒரு நாள்,
ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்ட செய்தி காதில் விழுந்தது. ஒரே ஒரு செய்தி. அதை வைத்து யமன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து ரொம்ப நாள்லாம் கிடையாது. குறிப்பிட்ட கொஞ்ச நாட்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை வாங்கி அதை உளப்பூர்வமாக ஏற்று அடுத்த செகண்டே அங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டார். நல்லா விளங்கிக்குவாங்க. மறுநாள் காலையில போறாரு. அரபுலகத்தினுடைய அந்த மக்கா காபத்துல்லாவை சுற்றி ஒட்டு வர்த்தகம் நடந்துட்டு இருக்குது. அந்த வீதியில் நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய குஃபார்கள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்த செகண்ட் அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவுக்கு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்னு அப்பாஸ் அவங்க ஓடி வந்து நினைச்சாங்க, பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, நீங்க அடிக்கிறது யாரு தெரியுமா? இவர்தான் யமன் தேசத்தினுடைய ஒரு கிராமத்தினுடைய கிஃபாருடைய கூட்டத்தினுடைய தலைவர். நீங்கள் அவரை அடிக்கிறீங்கன்னு சொன்னா இது மட்டும் அவங்களுடைய குலத்துக்கு தெரிந்தால் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை கொண்டு எங்க கொண்டு போயிட முடியாது, நீங்க யமனுக்கு போயிட முடியாது, இவங்க கூட்டத்தை தாண்டி உங்களால போக முடியாது சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கத்து குஃபார் விலகுறாங்க. விலகி கொஞ்ச நேரத்துல இப்னு அப்பாஸ் வீட்டுக்கு கூட்டு போய் தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி பாக்குறாங்க. மறுநாள் அதே மாதிரி போய் சொல்றாரு. மறுநாள் அதே மாதிரி அடி விடுவது. மறுநாள் அதே மாதிரி காயப்படுறாங்க. இத மாதிரி கிட்டத்தட்ட ஹதீசுகள்ல பல வகையான ஹதீஸ் வருது. 30 நாள் என்று வருது. சில ஹதீசுகள் 2 மாதம் வருது. 2 மாதமும் 30 நாளும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த சபையிலும் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உட்கார்ந்து படிக்கல. நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்யல, கல்வி அவர் என்ன செய்யல, படிக்கவும் செய்யல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் பத்தி சொன்னார். அதனால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சிரமத்தையும் அதை மனப்பூர்வமாக அதை என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். இது எப்படி முடிந்தது? ஒரே ஒரு வரலாறு நல்லா விளங்கிக்கோங்க. இது எப்படி முடிந்தது? அல்லாஹ்வை ஒரே இரவு தான் ஏற்றுக்கொள்றாரு. ஒரு இரவில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்வதற்கு அந்த துணிவும் நல்லா விளங்க அந்த தைரியமும் அந்த ஆற்றல் எப்படி அவருக்கு வந்ததுன்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட விதம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அதே அல்லாஹ்வை புரிந்து கொண்ட அல்லாஹ்வை படிக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்வை எப்படி நாம் புரிந்து வைத்திருக்கிறோங்கிறது முதல்ல விளங்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ் என்பது இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கூட இன்னைக்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் அந்தஸ்தும் இன்னைக்கு அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் தௌஹீத்வாதிகள் சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாம் யாரு தௌஹீத்வாதிகள் நினைச்சு நம்ம சொல்லிக்கிறோம். எல்லாரும் அப்படித்தானே? எல்லாரும் தௌஹீத்வாதி. நம்ம எல்லாம் தௌஹீத் வந்துருச்சு. நம்ம எல்லாம் தௌஹீத் நம்ம உண்மையான இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம். இஸ்லாம் வந்து தௌஹீத் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். எத்தனை பேர் தௌஹீதின் அடிப்படையில தௌஹீது என்ன, தௌஹீதுடைய அம்சங்கள்னா என்ன, அது சொன்ன அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தௌஹீது சொல்லிக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது சொன்ன அது சொல்லுகிற அடிப்படை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டா இன்னைக்கு இல்ல. அல்லாஹ் பத்தி பேசின உடனே நமக்கு என்ன வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி கடந்து போயிரும் நம்ம எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். சொல்லலாம். சாரி இடையில பேசுறதுக்கு. எல்லாரும் தௌஹீதுன்னு சொன்னோட அது தப்பா விளங்கிக்க போறாங்க. அது ஒரு ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீது தான் இஸ்லாம் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு விளக்கிருங்க. அப்புறம் தௌஹீத பத்தி அது இன்ஷா அல்லாஹ் தனி நம்ம தௌஹீத் சப்ஜெக்ட் வரை சொல்லுவேன் நானு. அது நல்லா விளங்கிக்கோங்க. யதார்த்தம் இதுதான் நமக்கு. இன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் பேசுறோம். நமக்கு அல்லாஹ் பத்தி தௌஹீத பத்தி படிக்கிறோம், தௌஹீத்வாதிகள் சொல்லிக்கிறோம். ஆனா என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வை பற்றி படித்தால் நாங்கள் திரும்பி செல்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் கண்கள்ல கண்ணீர் வடியாம நாங்க நினைச்சோம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னா. சஹாபாக்கள் ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ் தூதரே நாங்கள் முனாஃபிக் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. ஏன் முனாஃபிக் ஆகிட்டோம் அப்படின்னாங்க? உங்களோட இருக்கும்போது எங்களுக்கு ஈமான் அதிகரிக்குது, அல்லாஹ் பத்தி பேசும்போது எங்களுக்கு அவ்வளவு அச்சம் பயம் வருது, எங்களுக்கு உங்களை விட்டு போயிட்டு எங்களுக்கு கவலை வருதுனாங்க. தாக்கல் ஈமான், அதான் ஈமான். இருந்தாலும் கூட அது ஈமானை பொறுத்த வரைக்கும் சில நேரம் நினைச்சு என்குஸ் எசீர் என்குஸ் அப்படின்னா அது சில நேரம் கூடும், சில நேரம் நினைச்சு குறையும்னாங்க. ஆனா இன்னைக்கு அது கூட நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட குறைஞ்சிக்கிட்டே தானே போகுது. எங்க கூடுறதுக்கான ஏற்பாடு எங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அந்த மார்க் விஷயத்துல நம்ம இன்னைக்கு இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எனக்குள்ள தொடர்பு என்ன, அல்லாஹ் என்னோடு எப்படி இருக்கிறான்ங்கிறத நம்ம நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, புரிஞ்சுக்கலாம். அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அவனுக்கு அவன் இல்ல, நம்ம இல்ல. அவன் இல்லை என்றால் நாம் இல்ல. அவன் படைக்கல் நம்ம இல்ல. இன்னைக்கு என்ன மனுஷன் தன்னைத்தானவே என்ன செஞ்சுக்கிறான், அவன் நினைச்சுக்கிறான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்மளாலதான், என்னாலதான் முடிஞ்சது, என்னுடைய ஆற்றலால முடிஞ்சது, என்னுடைய முயற்சினாலதான் முடிஞ்சது அப்படிங்கிறான்.
தன்னுடைய முயற்சினாலதான் முடிஞ்சது எல்லாம் அவன் நினைச்சுக்கிறான். அது எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தது. அல்லாஹ் தான் அவன் மீது இரக்கமுடையவனாகவும் மன்னிப்புடையவனாகவும் அவனை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அவனை பார்க்கக்கூடியவனாகவும் அவன் பேசுவதை கேட்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கும் பொழுது, ஆனால் அந்த அல்லாவை இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு என்னுடைய லைஃபோடு நான் அதை பாக்குறேங்கிறதா இன்னைக்கு இல்ல பாதுகாக்கணும். அக்கீதா என்பது வெறுமனே ஒரு புத்தகத்தை வாசிப்பதோ, அந்த புத்தகத்தை ஒன்றன் பின்ற ஒன்றாக படித்து போவதோ இல்ல. அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். அல்லாஹ் பத்தி நான் படிக்கிறேன் அப்படி சொன்னா அது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா, எனக்கும் இந்த 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 விஷயத்துல எனக்கும் அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மள ஒவ்வொருத்தரும் நினைச்சிடும் நம்ம லைஃபோட அதை உரசி பார்த்துட்டு தான் அடுத்த பாடத்தை நான் போவோம். அதனாலதான் நான் முதலாவது சொல்றேன், இந்த இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, கல்விக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்பது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம், முதன்மையான மார்க்கம். அதனாலதான் முதல் வகையே இக்ரா படிப்பீராக வந்துச்சு. ஆனால் அந்த கல்வியினுடைய முதல் கல்வி அல்லாஹ்வை பற்றி படிப்பது தான். விளைவிக்கும் அல்லாஹ்வை பற்றி படிப்பதுதான் முக்கியம். இப்ப நான் உங்கள ஒரு 4-5 மாணவிகள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஐந்து கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்துல இருக்கிறான். இப்படிதானே? வானத்துல உயர்ந்து விட்டான்னு சொல்லுவீங்க. அல்லாஹ்வுடைய அரிசி எவ்வளவு பெருசு? வானம் பூமியோட பெருசுன்னு சொல்லுவீங்க. அல்லாஹ்வுடைய அரிசி எங்க அமைஞ்சிருக்குது? அது எங்க இருக்குது? 7 வானங்களுக்கு அப்பால் அமைந்திருக்கிறது அப்படின்னு. சொர்க்க நரகம் எங்க இருக்குது? இது அங்க இருக்கிறது. இப்படித்தானே? இதை கேட்டா இது 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 யாரா பதில் சொல்லாம இருக்க முடியுமா? இது யாரா பதில் சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லலாம். ஈஸியா சொல்லி புரியும். நீங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு அடிச்சு புரியும் நீங்க. ஆமா இதெல்லாம் இது அல்லாஹ் அரிசியில் எப்படி இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய அரிசி எவ்வளவு பெருசு? அல்லாஹ் எப்படி அந்த அரிசி அமைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் அரிசியில் அமர்ந்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான்? ஏன் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றலை காட்டுகிறது. இதான் முதன்மையான விஷயங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை காட்டுகிறது. அல்லாஹ் 7 வானங்களுக்கு அப்பால் அரிசியின் மேல் உயர்ந்து விட்டான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்றான் பாருங்களேன். அல்லாஹ் வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விட மிக அருகில் இருக்கிறாங்கிறான். அல்லாஹ் விளைக்குது ஆற்றலை பாருங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறன்னு கேட்டா எங்க சொல்றோம் நம்ம? அல்லாஹ் 7 வானங்களுக்கு அப்பால் அரிசியில் உயர்ந்து விட்டான்னு சொல்றோம். ஆனா அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் எப்படி சொல்லலாம் பாருங்களேன். இன்னொரு வசனம் சொல்லும் பொழுது உங்களுடைய பிடரின் நரம்பை விட மிக அருகில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்க, அதோட குதிரத்தை பாருங்க. அங்க இருக்க இது இந்த மாதிரியான உணர்வோடு அல்லாஹ்வை படிக்கணும். அதான் முதல் விஷயம். அல்லாஹ்வை பற்றி படிப்பதுதான் முதன்மையான கல்வி. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். அல்லாஹ்வை பத்தி படிக்கணும் முதல்ல. அல்லாஹ் பத்தி முழுமையால அல்லாஹ்வோடு எனக்குள்ள எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்துறோமோ அதுக்குத்தான் முதல்ல படிக்க போறாங்க இன்ஷா அல்லாஹ். அதை ஒவ்வொன்னா படிக்க 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 உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ரெண்டாவது அல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், உம்மை படைத்து இறைவனின் திருப்பெயரால் நீர் படிப்பீராக அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் சொல்லும் பொழுது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. 47 அத்தியாயத்தினுடைய 19 வசனம். அப்ப இந்த ரெண்டு வசனம் கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய வசனம். அதே இடத்துல அந்த கல்வியில எது முதன்மையான கல்வின்னு சொன்னா அல்லாஹ்வை பற்றியான கல்வி. அல்லாஹ்ண்டா யார்? அல்லாஹ்வை எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் எனக்குள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்பதை பற்றி தான் நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதுக்குத்தான் இந்த என்னுடைய அக்கீதா பாடம் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பாடம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்பு தான் கொஞ்சம் தாமதமாக நடந்துருச்சு இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த வாரங்கள் வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் சரியான நேரத்தில் மன்னிச்சுவோம் இன்ஷா அல்லாஹ். வகுப்புகளை நம்ம அமைச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் முதல் கட்டமா இருக்கிறதுனால நல்லா விளங்கிக்கோங்க.
ஓகேவா? அப்போ முதலாவது விஷயம் வந்து நான் உங்களுக்கு அக்கீதாவினுடைய அறிமுகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மார்க்சியத்தினுடைய அடுத்தடுத்த வாரங்கள் வருகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அக்கீதாவுடைய பாடத்துல நம்ம ஆரம்பத்தில் மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நம்ம மன்னிச்சு வரிசையா படிப்போம். அதுல வந்து முதல் 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் ரொம்ப அழிவுத்து பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது அல்லாஹ்வை நம்புவது, மறுமையை நம்புவது. இந்த 2 பாடம் வந்து முக்கியமான சப்ஜெக்ட். ஓகேவா? அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புவது, இந்த 2 பாடம் நான் முதல்ல நினைச்சு நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதற்கு இடையில உள்ள பேசிக்ஸ், அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத அதை நம்ம என்ன செய்வோம், கிளாஸ்னுடைய இடையில நடத்துவேன். ரொம்ப டீப்பா டெப்தா நடத்த வேண்டிய பாடம் அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றி நம்ம நினைச்சு இன்ஷா அல்லாஹ் டெப்த் நடத்த போறோம் சார். ரொம்ப டீப்பா நம்ம இறங்கி நடத்துவோம். ஏன்னா இந்த அறிவு தான் இன்னைக்கு நமக்கு வேணும். இந்த அறிவு இல்லை அப்படி சொன்னா எந்த எந்த நிலையிலும் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை நினைச்சு மாற்றிக்கொள்ள முடியாது. நல்லா விளங்கிக்கோ. அல்லாஹ்வுக்காக ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன் கொண்டு வருகிற வரை உண்மையிலே வேற எந்த மாற்றம் அவனுக்கு என்ன செய்யாது, பிரதிபலனை கொடுக்காது. நல்லா விளங்கிக்கோங்க. டெம்பரவரியானவனா மாறிக்கலாமே தவிர ஒருவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, குடும்பத்துள்ள சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வது என்பது அது என்ன சொல்றது, ஒரு டெம்பரவரி தான், தற்காலிகம் தான். ஆனா அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் மாற்றிக் கொள்கிற பொழுது, அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் தன்னை மாற்றி எடுக்கிற பொழுது அதுதான் உண்மையான. அதான் அல்லாஹ் சொல்றாங்களா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்காஹா, யார் வந்து அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னா, அவன் உள்ளம் எப்போ பரிசுத்தம் அடையும், எப்போ அந்த உள்ளத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்க பரிசுத்தமா ஆக்கி வைக்க முடியும் அப்படி சொன்னா, அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற பொழுதுதான் என்ன செய்யும், அந்த உள்ள என்ன செய்யும், பரிசுத்தப்படும். இறைவன் அல்லாமல் இறைவனுக்காக அல்லாமல் உள்ளத்தை நீங்க பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழியை நீங்க தேடினாலும் கூட அதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அது டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றமா இருக்குமே தவிர ஒரு முழுமையான மாற்றம் என்ன செய்யாது, இருக்காது. சில சந்தர்ப்பங்கள்ல அது வெளிப்பட்டு விடும். நல்லா விளங்கிக்குவாங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக மாறாம உலகத்தில் உள்ளவர்களுக்காகவோ அல்லது உலகத்தில் உள்ளவைகளுக்காக வேண்டியோ நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்க தயார்படுத்துறீங்க அப்படி சொன்னா அது தற்காலிகம் தான். ஆனா அல்லாஹ்வுக்காக நீங்க மாறுகிற பொழுது அது எந்த சூழலும் எப்படிப்பட்ட நிலை என்ன செய்யாது, மாறவே மாறாது. அதான் அந்த உள்ளம் தான் பரிசுத்தமான உள்ளம். அந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்லியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னா. சாந்தி அடைந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஆத்மாவே இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, புரிந்து கொள்ளப்பட்ட உன்னுடைய இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்ட உன்னுடைய இறைவன் பக்கம் நீ என்ன செஞ்சிரு, நீ திரும்பி வா அப்படி போடுவான். ஏன் அந்த வார்த்தை அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக அந்த உள்ளம் பரிசுத்தப்பட்டிருக்கணும், அல்லாஹ்வுக்காக அந்த உள்ளம் மாறி இருக்கணும். அப்ப எப்ப அந்த உள்ளம் மாறும், அல்லாஹ்வை பத்தி முழுமையா படிக்கிற பொழுதுதான் மாறும். அல்லாஹ்வுக்காக அப்ப அந்த உள்ளம் அப்படி வரணும், அந்த மாதிரியான எண்ண உணர்வோடு வரணும். அதனாலதான் சொல்றேன், முதலாவது விஷயம் இந்த 2 சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட். இது 2 சப்ஜெக்ட் மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பத்தியும் மறுமை நாளை பத்தியும் மன்னிச்சு முதல்ல நடத்திடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இடையில உள்ள சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஈமானுடைய அர்க்கான்கள் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 4 அடிப்படைகள், அல் ஈமானு பில் ஈமானு பில் வேதங்களை நம்புவது, அல் ஈமானு பில் மலாயிகா, ஈமான் பில் ருசூல், அதே மாதிரி கதர் ஒல் ஷர், நன்மை தீமை சொல்கிற விதி, இவைகள் எல்லாம் அடுத்த கட்டம். முதல் கட்டம் என்பது இதான் என்னுடைய பாடத்தினுடைய தலைப்பு. இதுதான் முதலாவது, அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றி தான் நான் படிக்க போறோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வேதங்கள், நபிமார்கள், மறுமை விதி, அடுத்தடுத்த நிச்சயம் மலக்குமார்கள், இதெல்லாம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ். இந்த 4 அம்சங்களை நம்ம லாஸ்ட்ல படிப்போம். முதலாவது அம்சம் இந்த 2 அம்சங்களை முதல் மனுஷன் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த 2 தான். ஏன்னா இதை ஏன் நான் வந்து அக்கீதாவில் இப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் தாலா வந்து அல்லாஹ்வோடு இணைச்சி பேசக்கூடிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை தான். நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரு சில இடங்களை மட்டும்தான் அல்லாஹ் தாலா 4 அம்சங்களை வரிசைப்படுத்தி பேசுவான். அல்லாஹ், மலக்கு, வேதம், நபி, மறுமை. இது ஒரு சில இடங்கள்ல தான் வரும். ஆனால் பெரும்பான்மையான குர்ஆன்ல பெரும்பான்மையான இடங்கள்ல அல்லாஹ் பற்றியும் அவனுடைய மறுமையை பற்றி நல்லா இணைச்சு பேசுவான். அப்ப ஏன் அல்லாஹ் இணைச்சு பேசுறான், அது அப்ப மனுஷனுக்கு அது அவசியமான ஒண்ணு தானே. அல்லாஹ் ஒரு விஷயத்தை திரும்ப பேசுறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை திரும்ப பேசுறான்னா உண்மையிலேயே
அது மனிதனுக்கு என்னதான் இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப பேசுவான். நல்லா விளங்கிக்குவாங்க. குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, அல்லாஹ் பேசக்கூடிய அந்த நீங்க மொழியை பேசக்கூடிய பேச்சை நீங்க பாத்தீங்கன்னா, குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றான்னா அப்ப அதுல என்ன இருக்குது, ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும், அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இப்படித்தான் திரும்ப திரும்ப பேசுறான். அல்லாஹ் மறுமை, அல்லாஹ் மறுமை, அல்லாஹ் மறுமை, அல்லாஹ் மறுமை. சரி, அல்லாஹ் தான் சொன்னானா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், அண்டை வீட்டாரோடு சேர்ந்து வாழட்டும். எடுத்துக்கலாம் பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும் அப்படிம்பாங்க. ஏன் அல்லாஹ்வோடு இணைச்சு பேசுறாங்க? அப்ப அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதனால நம்ம இந்த சப்ஜெக்டை இப்படி எடுத்துருக்கோம். நம்ம அல்லாஹ் மறுமை நாள், இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் மனசுல ஒருத்தன் உள்ளத்துல கொண்டு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு சந்தோஷமான நிலையை மனுஷி உணர்வான். ஒண்ணு. இன்னொன்னு, மறுமை பற்றியான அச்ச உணர்வு வந்து வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உலகத்தினுடைய வாழ்க்கை செதுக்க ஆரம்பிச்சிருவான். உலகத்துல தன்னுடைய வாழ்க்கை வணிச்சு செதுக்க ஆரம்பிச்சிருவான். உலக இன்பங்கள், உலகத்தின் இதனுடைய ஆசை, அந்த மோகம் எல்லாம் என்ன செஞ்சிடும், அவனை விட்டு போயிடும். மறுமை பற்றியான அச்சம் சஹாபாக்களுடைய உள்ளத்துல. ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? அதாவது ஒரு பெண்மணி விபச்சாரம் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. மறுமை பற்றியான பயம் எப்படி இருந்திருக்குது, அல்லாஹ் பற்றியான பயம் எப்படி இருந்திருக்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே போதுமானது. ஒரு பெண்மணி விபச்சாரம் பண்ணிட்டாங்க. விபச்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் செஞ்சுட்டேன், நான் என்ன செய்ய விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன ஒரு பெண்மணி தனிப்பட்ட முறையில வந்து தன்னுடைய தண்டனை, நான் செஞ்ச தவறை வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீ போய் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாமா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர் அழைச்சிங்க, வாங்க, உண்மையில இந்த பெண்மணி விபச்சாரம் பண்ணிட்டாளா, கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சஹாபாக்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு வர்றாங்க. ஆமா, இந்த பெண்மணி நினைச்சிட்டா உண்மையில விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அந்த பெண் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழிச்சு குழந்தையை பெற்று எடுத்துட்டு கை குழந்தையோட வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்ன மாதிரி நினைச்சு நான் குழந்தையை பெற்று எடுத்து விட்டேன், எனக்கு என்ன செய்யுங்க, தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லம்மா, நீ அந்த குழந்தைக்கு ரெண்டு ஆண்டு காலம் பால் இணைச்சி கொடுத்துட்டு வாடா. பால் குடி காலம் இருக்கு இல்லையா, 2 ஆண்டு காலம். நீங்க என்ன செய்ய, இந்த பால் குடி காலத்துல 2 ஆண்டுகள் நீங்க பால் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்வா, நீங்க வா அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்றாங்க, தன்னுடைய குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால் குடி காலத்தை கொடுக்குறாங்க. பால் குடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே குழந்தையை அழைத்து கொண்டு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆச்சரியம், சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். என்னடா இது, இப்படி ஒரு பெண்மணியா? 2 வருஷம் அது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய 1 வருஷம், 3 ஆண்டு காலம் அந்த பெண்மணிக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண்மணி வந்து திரும்பி தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த 3 ஆண்டு காலங்கள் நீ பாவமன்னிப்பு தேடலையா? ஆமா யா ரசூலல்லாஹ், நான் பாவமன்னிப்பு தேடி இருக்கிறேன் அப்படின்னா. நான் பாவமன்னிப்பு தேடி இருக்கிறேன், ஆனா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா இல்ல எனக்கு தெரியலையேன்னா. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையாங்க எனக்கு தெரியலையே. நான் செய்த தவறுக்காக நாளை அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் என் நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிக்கும். நம்மெல்லாம் ஒரு பாவமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம்னா தௌபா தேடிட்டோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட் நமக்கு வருது. இருக்குதா இல்லையா? ஒரு பாவம் செஞ்சுட்டோம், யாரையாவது தவறா பேசிட்டோம். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் கூட தவறா பேசிட்டுங்கிற குற்ற உணர்வே சிலருக்கு என்ன செய்ய மட்டும் வரமாட்டாங்க. பலருக்கு அது தொழிலாகவே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஒருவரை பற்றி பேசுவது, ஒருவரை பற்றி புறம் பேசுவது, ஒருவருடைய வாழ்க்கையில விளையாடுவது, இப்படித்தானே ஹராமான விஷயங்களை செய்வது. அதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணம் நடக்குது. ஆனா அது அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பொருட்டா மதிக்கல. அப்படியே செஞ்சிருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பாருங்க. 1 வக்து தொழுகையிலோ அல்லது 2 வக்து தொழுகையிலோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையில தௌபா தேடக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம். அது அடுத்த மறுநாள் அந்த சிந்தனையும், மறுநாள் அதே தௌபா தேடக்கூடிய மனநிலையும் இருக்குதா? ஏன் நமக்கு என்ன இல்ல, ஒரு அசால்ட், ஒரு பொழுதுபோக்கு வந்துருச்சு. அல்லாஹ் மன்னிச்சிருப்பான், அல்லாஹ் ஏற்றிருப்பான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தானே. யார் அது அதிகாரம் கொடுத்தது உனக்கு? அந்த சிந்தனை உனக்கு யாரு கொடுத்தது? கவலை வரணும். அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டிருப்பானா? நம்ம செய்யற தவ அல்லாஹ் ஏற்றிருப்பானா? நம்ம நிறைய பாவம் செய்யறோமே, இது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, இந்த பயமே இல்லாம நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம்.
அந்த பெண்மணி பாருங்க, அவங்க எப்படி அல்லாஹ் விளங்கியிருக்காங்க பாருங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் இதற்கான தண்டனை கொடுத்து விடுங்கள், மறுமையால் தப்பித்துக் கொள்ள அப்படின்னா. ஏன்னா அல்லாஹ் தஆலா உலகத்தில் செய்யற தவறுக்காக வேண்டி உலகத்திலே தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால், மறுமையில் அந்த தவறுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா, பிடிக்க மாட்டான். நல்லா விளங்கிக்குவாங்க. அந்த பெண்மணி அதுல உறுதியா இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க. அப்போ எனக்கு நீங்க தண்டனை கொடுத்துருங்க. என்னுடைய பாவமன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோ, இல்லை எனக்கு தெரியவில்லை அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுடைய ஈமானை பார்த்து கண் கலங்கி அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னா, குழிய தோன்றாங்க. கழுத்து எட்டுற அளவுக்கு விபச்சாரம் செய்த குற்றத்திற்காக வேண்டிய கல்லால் இருந்து அடிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்ணுடைய ரத்தம் ஒரு சஹாபியுடைய கையில் படுகிறது. அந்த சஹாபி ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம் என் மீது பட்டு விட்டதை சொல்லி அடிச்சாங்க. சி அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய காதில் விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபி அழைச்சு சொன்னாங்க, யாரை பார்த்து எந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க? மதீனாவினுடைய ஒட்டுமொத்த நல்ல விளைவிக்கிற மதீனாவினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ஈமானை கொண்டு வந்து ஒரு தராசிலும் இந்த பெண்ணினுடைய ஈமானை கொண்டு ஒரு தராசில் வைத்தால் ஒருபோதும் சமமாகவே ஆகாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு விஷயம்தான். அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருந்த அல்லாஹ்வை பற்றியான மறுமை பற்றியான பயம்தான். இன்னைக்கு அதே எண்ணமும் அதே பயமும் அதே அறிதலும் புரிதலும் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதா இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா விளையணும், நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் பத்தி பேசினா படித்தது தானே, தெரிஞ்சது தானே, தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கோம். நம்ம தட்டி விட்டு போறோமா இல்லையா? அல்லாஹ் பத்தி பேச இன்னைக்கு என் காது கசக்குது, புளிக்குது. தெரிஞ்சது தானப்பா, போங்கப்பா. மறுமை பத்தி பேசினா அச்ச உணர்வு இல்ல. தவறுகள் இன்னைக்கு தவறுகள் நடக்கிறது, சர்வசாத தவறுகள் நடக்குது, பாவங்கள் செய்யறோம். நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானே, நாளைக்கு மறுமை ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள், மாலிக் யௌமித்தீன், யௌம யதக்கருல் இன்சானு மா ஸஆ, நாளைக்கு மறுமையில் அவன் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் வச்சு நிப்பாட்டி கேட்பானே. அடிப்பட்ட நாள் இருக்குதே. ஆனால் எந்த கவலையும் குற்ற உணர்வு இல்லாம நம்ம போற முடியும் சொன்னா, உண்மையிலே புரிதல் அறிதல் நம்மிடத்துல இல்லை. சரியான புரிதலும் சரியான அறிதலும் நம்மிடத்துல இல்லை. அதான் பலகீனம். நல்லா பாதுகாக்கணும். அதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த வகுப்பின் மூலமாக. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய வகுப்பு இப்படித்தான் கொண்டு போறோம். நல்லா விளங்கிக்கும். நம்ம இதை படிச்சுட்டோம் அதை படி அப்படிலாம் இல்லை. நம்ம எப்படி அல்லாஹ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா முதலாவது விஷயம். ரெண்டாவது, மறுமை பற்றிய நம்பிக்கை எப்படி நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த இஹ்லாஸோட நம்ம நினைச்சு இந்த வகுப்பு நம்ம படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதான் இந்த வகுப்பினுடைய முதல் முக்கியத்துவமும் முதல் முறையான அறிமுகத்தை நான் கொடுத்துக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்க எப்படி இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்களோ இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அதே போல உறுதியான உள்ளத்தோடு உறுதியான ஈமானோடு நீங்க என்ன செஞ்சிடணும், ஒரு வாக்குறுதி எடுத்துடணும். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த வகுப்பு நினைச்சு முழுமையாக நான் படிப்பேன், அல்லாஹ்வை பத்தி நான் முழுமையாக நான் படிப்பேன். இந்த அகாடமி மூலமாக இதுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத மனதில் பதிந்து கொண்டு நீங்க முழுமையாக அந்த வகுப்புல நினைச்சு கலந்து கொள்ளணும். அதுக்காக நீங்க எல்லா இடத்துல நீங்க முழுசா நினைச்சு ஆதரவு வைக்கணும். ஷைத்தானுடைய வசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம அவனுடைய இதுக்கு நீங்க அடிபணிஞ்சிடாம முழு வைராக்கியத்தோடும் உறுதியான ஈமானோடும் இந்த வகுப்பு நீங்க நினைச்சு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு அற்பம், ஒரு ஒரு குறுகிய காலம்தான். யாருக்கு எப்போ என்ன நடக்கும் சொல்ல முடியாது, யாருக்கு எப்போ என்ன ஏற்படும் சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் இந்த உலகம் நம்மளை விட்டு போகலாம், அல்லது இந்த உலகத்தை விட்டு நம்ம நினைச்சலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அதுல முதன்மையான விஷயம் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொள்வதுதான் முதன்மையான அம்சம். அதுதான் உண்மையான நிரந்தரமான ஒரு மாற்றத்தையும் ஒரு பரிசுத்தத்தை நம்ம கிடைச்சிட்டாரு என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான வகுப்புகள் நம்மளால ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி நீங்க அல்லாஹ்வுக்காக இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. இதே இந்த எண்ணம், இந்த இலக்கு, இந்த லட்சியம், இந்த இந்த எண்ணத்தை நம்முடைய எண்ணத்தை பரிசுத்தமாக்கி இதனுடைய கூலியை அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் இரட்டிப்பாக நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான துஆ செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா எந்த உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த இஹ்லாஸோடு எண்ணத்தோடு நம்ம இங்க ஒன்று கூடி இருக்கிறோமோ இதே போல அல்லாஹ் தஆலா மறுமையிலும் உங்களை அல்லாஹ் தஆலா அந்த ஈமானோடு உறுதியான ஈமானோடு ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கிடைச்சு நமக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ்.
இந்த அகாடமி மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறான். அந்த கல்வி வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏனோ தானமாகவோ ஏதோ வந்தோம் படிச்சோம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இது இந்த வகுப்பு அப்படி போகுது இந்த வகுப்பு அப்படி போகுது அப்படின்னு சொல்லி கலந்து கொள்ள முடியாம கலந்துக்கிறாம அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, தள்ளி போட்டு போனீங்க அப்படி சொன்னா கைசேதம் உங்களுக்குத்தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வராம நீங்க என்ன செஞ்சுக்கிறணும், உங்களுடைய ஈமான் நீங்க நினைச்சு பாதுகாத்துக்கிறணும். வகுப்புகள் அப்படித்தான், சில பொழுதுகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வ நிச்சய கூட குறையக்கூடாது. அதனால நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் எப்படி எந்த ஆர்வத்தோடு நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்களோ அதே ஆர்வம் இறுதி வரைக்கும் இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன செய்யணும், உறுதியான அந்த ஈமான உறுதிப்படுத்திக்கிறணும். அதுக்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும். அதுக்கான துவா செஞ்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பு இதோட முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னுடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் சரியான நேரத்துல நினைச்சு நம்ம ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் செய்யட்டும். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி அதனுடைய கூலியை மேலும் மறுமையிலும் நமக்கு நிரப்பமாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.